ஹாய் எல்லாத்துக்கும் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸி அண்ட் சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி செய்கிறது ரொம்ப ஈஸி, பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் இந்த சிக்கன் கிரேவி செய்கிறது வந்துட்டு 1/4 கிலோ சிக்கன் வச்சு செஞ்சிட்ருக்கேன். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தக்காளி கொஞ்சம் வதங்கணுங்கிறக்காக நான் உப்பு தக்காளி போடும் போதே போட்டுருவேன். அப்புறம் சிக்கனும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் கழித்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் கிரேவி கொஞ்சம் திக்காக வேணுங்கிறக்காக நான் மல்லித்தூள் வந்துட்டு 2.5 டேபிள் ஸ்பூன் போட்டேன். கரம் மசாலா, சில்லி மசாலா, சிக்கன் மசாலா போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சிக்கன் குக்கிங் டைம் வந்துட்டு 15 to 20 மினிட்ஸ் தான். சின்ன சின்ன பீஸாக இருந்தால், கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் 20 to 25 மினிட்ஸ் விட்டுருங்க, வெந்துடும். எனக்கு கிரேவியில் கொஞ்சம் சால்ட்டு பத்தாமல் இருந்துச்சு, நான் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். சிக்கன் நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்து பார்க்குறக்கே ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தோசை, இட்லி, சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்லாம். நான் லைட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுட்டேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.